ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எல்பிடி நகரில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வங்குரோத்தடைந்த நாட்டினை அபிவிருத்தி செய்வதற்கான நிதிப்பலம் இல்லை என சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். எனக்கும் எனது குழுவினருக்கும் பொறுப்பினை வழங்குங்கள். நாட்டிற்கு தேவையான டாலர்களை, ரூபாய்களை, வளங்களை எவ்வாறாவது பெற்றுக்கொள்வோம். அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆசியாவில் மிகவும் துரிதமாக அபிவிருத்தி அடையும் மாவட்டமாக இதனை நாம் மாற்றுவோம். நாம் குறைந்த காலத்தில் தீர்மானங்களை முன்னெடுப்பதில்லை. நாம் அவசரமாக தீர்மானங்களை எடுப்பதில்லை. பதவிகளை எதிர்பார்த்து, சிறப்புரிமைகளை எதிர்பார்த்து தீர்மானங்களை எடுப்பதில்லை. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சந்தர்ப்பவாத தீர்மானங்களை எடுப்பதில்லை. நாங்கள் உங்கள் தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுக்கின்றோம். நாங்கள் நாடு தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுக்கின்றோம். ஏன் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் இதனை பொறுப்பேற்கவில்லை என பலர் என்னிடம் கேள்விகளை கேட்கின்றனர். எனக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இயலுமை எனக்கு இருந்தது. அன்று எடுத்திருந்தால் இன்று எனது பெயருக்கு முன்பாக ஜனாதிபதி என்ற பெயர் இருந்திருக்கும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஜனாதிபதி என்ற பெயருக்கு முன்பாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற பகுதி இணைந்திருக்கும். எனக்கு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற பெயரை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை. பொதுமக்களின் ஆசீர்வாதம், பலத்தின் ஊடாக மக்களின் ஜனாதிபதி என்ற பெயரை பெற்றுக்கொள்வது மாத்திரமே எனது எதிர்பார்ப்பாகும் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் காலி மாவட்டத்தில் உள்ள உங்களுக்கு எனது கடமையை நிறைவேற்றுவேன் என கூறி விடைபெறுகின்றேன்.